முளைக்கட்டிய காணப்பயிர் குழம்பு. முளைக்கட்டிய காணப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான உப்பு தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, 2 தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்து தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் 3லேருந்து 4 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இது கூட சேர்த்து விட்டு நல்லா குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். காய் நல்லா வேகிற டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 3 பத்த தேங்காய், 4லேருந்து 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிருக்க பயிரையும் இது கூட ஆட் பண்ணி 3லேருந்து 4 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இது மேலே மல்லி இலைகளை தூவி கலந்து விட்டு இறக்கினா அருமையான முளைக்கட்டிய காணை பயிறு கொள்ளு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.